அறிஞர்கள் பலரும் நம்முடைய வாழ்க்கையை பயிர் தொழிலுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இந்த தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டிய பயிர் தொழில் எத்தகையது என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தேம்பாவணியிலே ஒரு அரிய செயல் மூலமாக விளக்குகிறார். அதனை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஊக்க ஏர் பூட்டி நோன்பால் உடல் செரு உழுது நன்றி விக்க மேல் விரதச் சென்னேல் வித்தி நல்லொழுக்க நீரை போக்க நீடு இறைத்து தன் ஐம்பொறி என்னும் வேலை காக்கில் ஆக்கமாய் பெறும் வீட்டு இன்பம் அண்டமேல் விளைக்கும் தானே என்று காட்சி கருணையன் மாட்சி படலத்திலே கூறுகிறார். திருமுழுக்குயவானை பற்றி சொல்லும் பொழுது இதை சொல்வதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? ஊக்கம் என்னும் ஏரை பூட்டி தவம் என்னும் கோழ்வினால் உடல் என்னும் வயலை உழுது நன்மை மேலே மிகுமாறு கொள்கை பிடிப்பு என்னும் நெல்லை விதைத்து நல்லொழுக்கம் என்னும் நீரை எங்கும் செல்லுமாறு நீடிக்கை இறைத்து தன் ஐம்பொறிகளை அடக்குதலாகிய வேலியால் காத்து கொண்டால் அதன் ஆக்கமாய் பெருமையுள்ள வான்வீட்டு இன்பத்தை வானுலகத்தில் தப்பாது விளைவிக்கும் என்று கூறுகிறார். வானுலக வாழ்வை அடைவது பயிர் தொழில் போன்றது. ஊக்கம் என்பது ஏர், தவம் அதன் கொழு, உடலே வயல், நலம்பயக்கும் வித்து நெல்தான் கொள்கை பிடிப்பு, அதற்கு நீர் நல்லொழுக்கம், ஐம்பொறி அடக்கல் அதற்காக வேலியாகும் என்பதை பார்க்கிறோம். ஊக்க வேர் பூட்டி நோன்பால் உடல் செரு உழுது நன்றி வீக்க மேல் விரதச் சென்னல் வித்தி நல்லொழுக்க நீரை போக்க நீர் இறைத்து தன் ஐம்பொறி என்னும் வேலி காக்கில் ஆக்கமாய் பெற வீட்டின்ப மண்டமேல் விளைக்கும் தானே என்று வீரமாமுனிவர் சொல்வதை பார்க்கிறோம். என்னெல்லாம் வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லிவிடுகிறார். உடல் என்பது இந்த வயல், அந்த வயலை ஒழுக்கம், ஐம்பொறிகளை காத்தல் போன்ற பல்வேறு முயற்சிகளினால் நல்ல முறையிலே பயிர் செய்து வானக இன்பத்தை நாம் அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பதை இந்த தவ காலத்தில் நாம் நினைத்து பார்ப்பது நல்லது. அதன் மூலமாக நம்முடைய தவ காலம் உண்மையிலே பொருளுள்ள நன்மை விளைவிக்கும் காலமாக நமக்கு அமையும் என்பது உறுதி.